அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 52வது பதிவு, பாடல் எண் 108. இப்போ இந்த பாடலில் அந்த நட்சத்திர வரிசை அசுவனி முதல் ரேவதி வரை மொத்தம் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திர வரிசையில் இது 10ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எந்த மாதிரியான குணநலன்கள், உடலமைப்பு, எண்ணம், செயல், சொல், இதை பற்றி இந்த ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுதுங்கிறத நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம். இலவு முறுக்கு அலர் விழியும் தொண்டை தூதுளை போல் செவ்விதழார் மாதே பல திசையில் சஞ்சார பிரியமுடன் சௌந்தரியன் பண் மிகுந்த புலவன் முழுக்கு பிரியன் சுகந்த பரிமள பிரியன் பொன்னும் உள்ளான் வலதுபுறம் அறுவுடையான் நியாயன் அற்ப நித்திரையின் மதத்தினானே அப்படின்னு முடிச்சிருக்குது இந்த பாடலை ஜாதக அலங்காரம். இப்போ அந்த முதல் அடியை எடுத்துக்கிட்டோம்னா இலவு முறுக்கு அலர்விழி, நல்ல மலர்ந்து இருக்கக்கூடிய இலவம் பூக்களை போன்ற முறுக்கம்பூக்களை போன்ற அழகான விழிகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய அந்த விழியானது அந்த கருவிழியும் அதை சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த வெண் விழியும் முறுக்கம்பூக்களை போன்ற இலவம்பூக்களை போன்ற அழகுடையதாக மிருதுவாக கவர்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தொண்டை தூதுளை போல் செவ்விதழார் மாதே, அவர்களுடைய அந்த உதடுகள் இரண்டும் தொண்டையைப் போலும் தூதுளையைப் போலும், அதாவது அதனுடைய மலர்களைப் போல அழகுடையதாக கவர்ச்சிகரமான நிறமுடையதாக விளங்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த முதல் அடியில் மாதே அப்படின்னு முடிகிறது மவடும் முன்னிலை. ஒரு பெண்ணை பார்த்து இந்த பாடலை ஜாதக அலங்காரம் பாடுகிறது. அடுத்த இரண்டாவது அடியில் பல திசையில் சஞ்சார பிரியமுடன் அப்படிங்குது. அவன் ஒரு திசையை மட்டும் நோக்கி பயணம் பண்ணக்கூடியவனாக இருக்க மாட்டான், பல திசைகளிலும் பிரயாணங்கள் சுற்றுலா செல்வதில் ஆர்வம் உடையவனாக இருப்பான் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க சௌந்தரியன் எல்லாம் சுகபோகங்களை நல்லா அனுபவிப்பான்னு அர்த்தம். இந்த மகம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்குள்ளே வருது. அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க சகல சுகபோகங்களையும் சௌபாக்கியங்களையும் சௌந்தரியங்களையும் அடைந்து அனுபவிக்கக்கூடிய யோகம் உள்ளவங்களா விளங்குவாங்க அப்படிங்குது. பண் மிகுந்த புலவன், புலவன்கிறது இந்த 3வது அடியில் வருது. 2வது அடியினுடைய ஈற்றில் வரக்கூடியது பண் மிகுந்த, இசையோடு கூடிய அப்படின்னு அர்த்தம். அவனுடைய பேச்சுக்களோ எழுத்துக்களோ அல்லது பணுவல்களோ நல்ல அடுக்குமொழி சொற்றொடர்கள் போன்ற அழகான வார்த்தைகளால் புனையப்பட்டதா பலரும் விரும்பி அவனுடைய பேச்சை கேட்க எழுத்தை படிக்க ஆர்வம் உண்டாகக்கூடிய வகையில் அவன் புலமை பெற்றிருப்பான் அப்படின்னு அர்த்தம். எந்த மொழியை படித்தாலும், தாய்மொழியோ அல்லது பிறமொழியோ, எந்த மொழியிலே அவன் படிப்பாற்றல் பெற்றிருந்தாலும் பாண்டித்தியம் மிக்கவனாக விளங்குவான் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். 3வது அடியில் முழுக்கு பிரியன்னு வருது அடுத்த வார்த்தை. அப்போ மனம் வாக்கு காயங்கிற அந்த முக்கரண சுத்தி, அவன் எப்போதும் தன்னுடைய தேகத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பான். நல்ல ஆடைகளை பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆடை அணிகலன்களை அணிவான் அப்படின்னு அர்த்தம் முழுக்கு பிரியன். அடுத்தும் தொடர்ந்து சொல்லுது சுகந்த பரிமள பிரியன், நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதிலும் வாசனை பொருள்களை விரும்பி அனுபவிப்பதிலும் ஆர்வமாக இருப்பான் அப்படிங்குது சுகந்த பரிமள பிரியன். தொடர்ந்து பொன்னும் உள்ளான் அப்படின்னு சொல்லுது 3வது அடியிலேயே. பொண்ணுன்னு சொன்னால் நவரத்தினங்கள், தங்கம், வைரம், வைடூரியம், பவளம், மரகதம், புஷ்பராகம், இந்த மாதிரி அந்த நவ கிரகங்களுக்கும் உரிய நவரத்தினங்கள் அதையெல்லாம் நிரம்ப பெற்றிருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று விளங்குவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மகம் நட்சத்திரம். அடுத்து இறுதி அடியில், அதாவது 4வது அடியில் சொல்லும்போது வலதுபுறம் அறுவுடையான், அவனுடைய உடம்பிலே வலப்பாகத்திலே மச்சம் மறுக்கள் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுது ஜாதக அலங்காரம். அதே அடியில் தொடர்ந்து நியாயன் அப்படின்னு சொன்னால் நீதி நேர்மைக்கு பயப்படுவான், இயற்கை விதிகளை அனுசரித்து வாழ்வதிலே ஆர்வம் கொள்ளுவான் அப்படின்னு அர்த்தம். மனு தர்மம் போன்ற நீதி நூல்களை படித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கை ஒழுக்கத்தை அமைத்துக் கொள்வான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்முடைய வேதாந்தங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் எந்த வகையில் நெறிப்படுத்தி இருக்கிறதோ அந்த நெறியை மீறாமல் வாழ்க்கை நடத்துவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நியாயன் அற்ப நித்திரையன் மகத்தினானே,
தூக்கம் மட்டும் குறைவாக தான் தூங்குவான். அப்போ அவன் விழித்திருக்கிற நேரம் அதிகமாகவும் தூங்கும் நேரம் குறைவாகவும் இருக்கும் அவன் வாழ்க்கையிலேன்னு அர்த்தம். சில பேருடைய வாழ்க்கையை பாருங்கள், தூங்கும் நேரம் அதிகமாக இருக்கும், விழித்திருக்கிற நேரம் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களால் காரிய சாதனைகள் செய்ய முடியாது. எந்த ஒரு மனிதன் விழித்திருக்கும் நேரம் அதிகமாகவும் தூக்க நிலை ஓய்வு நிலை குறைவாகவும் இருக்கிறதோ அவன்தான் வாழ்க்கையில் சாதித்து காட்டுவான். அதை இங்கே ஜாதக அலங்காரம் சூட்சமமாக நமக்கு சுட்டி காட்டுது. அற்ப நித்திரையன் மகத்தினானே, மகத்தில் பிறந்த ஜாதகன் அப்படின்னு அர்த்தம். ஆக மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க காரிய சாதனையில் வல்லவர்களாக, கவர்ச்சி மிக்கவர்களாக, வாழ்க்கையிலே நீதி நெறியை கடைப்பிடிப்பவர்களாக விளங்குவார்கள் என்று இந்த பாடலிலே சுட்டிக்காட்டி இருக்கிறது என்று சொல்லி, இனி அடுத்த பாடல்கள் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.